Hey guys, நான் உங்க नेपाल பையா ஏங்க कस्तो आउँछ यार ஸோ खै तपाईँले त गुड्दैन तपाईँले ஸோ இவன் தான் என்னோட பெரியப்பா பையன். ஸோ பெரியப்பா வீட்டுக்கு வந்தோடனே இவன் மீட் பண்ணேன். பையன் செம்ம ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டு. ஸோ என்னோட தம்பி, ஸோ கசின் சொல்கிறேன். இவன் வந்து காலேஜ் படிக்கிறான். இப்போது வெக்கேஷனுக்காக இங்கே ஊரில் வந்திருக்கான். ஸோ பையன் பயங்கர ஹேண்ட்ஸமாக இருக்கான்ல. கொரியன் ஆக்டர் ஆகுறேன்ட்டு சும்மா ட்ரை பண்ணிகிட்ருக்கான். பட் ஆனால் கலர் கலராக மண்டேயில் அடிச்சிட்ருக்கான். பட் ஆனால் எதுவுமே பழிக்க மாட்டேங்குது. பேரி வந்த ஏங்க எங்க நேபாள் வாங்க வாங்க नेपाल calling நேபாள் வாங்க வாங்க नेपाल வாங்க நம்ம நேபாளுங்க நம்ம नेपाल எங்க के भन्ने त I don't understand this language but I love to speak. Yes, you will definitely love this pic. So यहाँबाट बाटो छैन त, हिँड्नु वलियै ಇಲ್ಲ. तल के कता यस्तो तल जाने सट्ट जाने यसको ऊपर चढ्ने अरे अन्त साइडमा झर्ने. झर्नु ஸோ அடுத்த நிலத்தில் கால் வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க. ஏன்னா நடுவில் இந்த மாதிரி ஏதோ புல்லுக்கட்டு மாதிரி போட்டிருக்காங்க, ஏன்னு தெரியல. ஸோ இங்கேருந்து அப்படியே கீழே கொஞ்சம் நடந்து போனால் ஒரு பயங்கரமான ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல அட்ராக்டிவான வியூ பாயிண்ட் இருக்குது. முன்னாடி போய் எப்படி இருக்குன்ட்டு நான் காட்டுறேன். ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு என்ஜாய் பண்ணுவோம். நானும் என் தம்பியும் போயிட்டுருக்கோம். ஸோ மோஸ்ட்லி இன்றைக்கி இவனோட டே ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதான். ஏன்னா இப்போ இருக்கிற காலத்தில் யாருமே பசங்க ஊரில் இல்லை. ஸோ இப்போதைக்கு இவனோட சுற்ற வேண்டியதான். நல்ல பையன், நம்ம என் கூட ஜாலியாக சின்ன வயசில் விளாண்டவன் இப்போ எனக்கு சமமாக ஆகிட்டான். ஸோ கிட்டத்தட்ட இவன் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறான். ஸோ வாங்க முன்னாடி ஃபோட்டோவில் காட்டுறேன். அண்ட் கைஸ், இப்போ நாங்கள் வந்து கரெக்டாக இந்த வியூ பாயிண்ட்டுக்கு எதிர வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து இப்போ இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். அண்ட் பார்க்கவே அவ்வளோ அட்மைரிங்காக இருக்கும் கைஸ். ஆனால் இப்போதைக்கு இங்கே இருக்கிற ஆறு வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, மங்கலாக இருக்குது. நிறைய நிலச்சரிவு வந்தனால அந்த மண்ணெல்லாம் அந்த டைரெக்டாக தண்ணியில் விழுந்தனால எல்லாம் தண்ணியும் கொஞ்சம் மங்கலாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு தண்ணி கொஞ்சம் மங்கலாக வரும். ஸோ வாங்க பார்ப்போம். ஏங்க பார்த்தீங்களா, பாருங்க இதாங்க வேற லெவல் வியூ பாயிண்ட். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இதுக்கு அப்படியே கீழே கரெக்டாக அந்த ஆறு ஓடுது. இந்த ஆறு அப்படியே ஃப்ளோ ஆகி நான் நடுவில் ஒரு சிலர் வீடியோ போட்டிருந்தேன்ல, அந்த வீடியோவில் வந்து இந்த ஆறு கனெக்ட் ஆகும். அண்டு இது ஒரு இந்த கீழ் ஊருக்கு போகிறதுக்கான வழி. இதெல்லாம் அப்படியே இந்த ரூட் வழியாக போனீங்கன்னா அந்த கீழ் ஊருக்கு போகலாம். ஸோ அந்த ஊர் பேர் தான் டடியானான்னு சொல்லுவாங்க. அது நம்ம வாய்க்கு வராது, நம்ம தமிழ் ஆளுங்களுக்கு அது வாயிலையும் ப்ரொனவுன்ஸ் பண்ண வராது. சரி, ஓகே, வராது. பாருங்கள் பக்கத்து ஊர் எவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லாம் நிலங்க. லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த ஊரெல்லாம் நான் கொஞ்சம் கவர் பண்ணி போடலை. ஏன்னா பசங்க வந்து என்ன சொல்கிறது, இந்த ஊர் சைட்லலாம் போவானான்ட்டாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் அந்த சைடு போய் பார்ப்போன்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. பாருங்க வேறு லெவல். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், அந்த மாதிரி பாட்டு பாடிட்டே இங்கேயே கொஞ்ச நாள் இருக்கலான்ற போல தோணும். பட் என்ன நம்மளால் அது முடியாது, ஒரே இடத்துல ரொம்ப நாள் இருக்க முடியாது.
கைஸ் கீழே இருந்து இப்போ மேலே வந்தாச்சு. அந்த வியூ பாயிண்ட் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து எப்படியே டேரெக்டாக மேலே போகலான்ட்டு சொல்லி பிளான் போட்டிருக்கோம். அண்ட் என்னோடய தம்பி வந்து இங்கேருந்து கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது, கொஞ்சம் மேலே போனால் அங்கே ஒரு அழகான வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு சொன்னான். வியூ பாயிண்ட்டுன்றதை விட அங்கே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அட்மைரிங்கான லொக்கேஷன் இருக்குதுன்னு சொன்னான். அங்கே போய் வீடியோ எடுக்கலாம்டா வாடா அப்படின்னு சொன்னான். ஸோ நானும் அவனும் சேர்ந்து அங்கே இருக்கிற அந்த அட்மைரிங் லொக்கேஷனுக்கு போகலான் இருக்கோம். ஸோ அங்கே போய் வீடியோ போடுறேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அந்த லொக்கேஷன் வந்து லாஸ்ட் டைம் நான் கவர் பண்ணி போடலை, இந்த வாட்டி போடுறேன். இந்த வாட்டி கொஞ்சம் பயங்கரமாக இருக்கணும்ன்ட்டு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் ஆனால் லாஸ்ட்டில் சொதப்பாமல் இருக்கணும், அதுதான் மெயின். क्यों केटा यंग अपन यंग एक्सप्रेशन सीधा के பையன் பையன் எனர்ஜெட்டிக்காகவே இல்லை. ஏன்னா இப்போது வெயிலை சுற்றி கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம். ஸோ மேலே போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு அங்கேருந்து அந்த லொக்கேஷன் போகலாம். ஸோ வாங்க, இதெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக செம்மண். இங்கெல்லாம் தண்ணி ஃப்ளோ அவ்வளோ இருக்காது, மழை பெஞ்சாதான் இங்கே வந்து தண்ணியே. அது வரைக்கும் இவங்க இந்த ஏர் விட்டு அந்த வாயில் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க எதனா விளைய வைப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் மழை பெஞ்சதுக்கப்புறம் இல்லை வந்து பனி பொழிஞ்சதுக்கப்புறம் தான் இவங்க வந்து விவசாயம் கொஞ்சம் நார்மல் ஆகும். இல்லைன்னா மேலேருந்து மோட்டார் செட் பண்ணிவிட்டு அங்கேருந்து தண்ணியை விட்டால் தான் இவங்களால் இங்கே விவசாயமே பண்ண முடியும். ஸோ வாங்க பார்ப்போம், நெக்ஸ்ட் லொக்கேஷன் போகலாம். See you guys. ஹாய் பெரியம்மா. ஹாய், எப்படி இருக்கா? தமிழ் பேசுங்க. சாப்பிட்டீங்களா? அம்மா நீங்கள்? நான் மத்தியானம் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? என்ன சாம்பாரா சோறா? சென்னையில் எத்தனை வருஷம் இருந்தீங்க? சென்னையிலையா? கறி சோறா சாம்பார் அவ்வளோதான். சென்னையில் எத்தனை வருஷம் இருந்தீங்க? சென்னையிலையா 4 வருஷம். 4 வருஷமா? அவ்வளோ போதும். இன்னும் தமிழ் மறக்கலையா? வந்து போயிடுச்சுப்பா, நிறைய வருஷம் ஆயிடுச்சு. அப்போதா எங்கள் பெரியம்மா அவ்வளோதான் வைரல் ஆக போகுது. 4 வருஷம் சென்னையில் இருந்திருக்காங்க, இன்னும் தமிழ் டச் விட்டு போகல. அதுவும் கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு இங்கே வந்து. ஸோ இன்னும் தமிழ் கொஞ்சம் டச்லேயே வச்சுருக்காங்க. இன்னும் அங்கேயே இருந்துன்னா இவங்க வேறு லெவலில் தமிழில் கலக்கியிருப்பாங்க. அந்த ஒரு பாட்டி பேசும்ல, இராணுவ படை, அந்த மாதிரி இவங்க பேசுவாங்க. பாட்டி உனக்கு எனக்கு சென்னைம்மா. லாலா ஹாய் காரோ. அண்ட் கைஸ், நாங்கள் இப்போ வந்து நான் சொன்ன அந்த அட்மைரபிள் பிளேஸ் போகலான்ட்டு சொல்லி பிளான் போட்டிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இப்போ போக போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு ஐஃபோனில் நல்ல ஒரு வீடியோ ஷூட் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ நானும் என் தம்பியும் பாருங்கள், அவன் மாடல் மாதிரி ரெடி ஆகிட்டான். ஸோ இப்போ போய் நல்ல பயங்கரமான வீடியோ ஒன்று எடுக்கலான்ட்டு இருக்கோம். ஸோ வாங்க அது பார்ப்போம், எப்படி எடுக்கிறோம் என்ன பண்ணுறோன்ட்டு. ஸோ அதே நேரத்தில் இன்றைக்கி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன ஷார்ட் கிளிம்ஸ் வீடியோலாம் போடலான்ட்டு இருக்கேன். ஸோ பாருங்கள், இதுக்கப்புறம் ஒரேடியாக வீடியோவில் சந்திப்போம். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த சினிமேட்டிக் வீடியோஸ்லாம் எப்படிலாம் ஷூட் பண்ணுறதுன்ட்டு நாங்கள் அது கொஞ்சம் 1-2 எடுத்து போடலான்ட்டு இருக்கோம், அது பார்ப்போம். ஸோ see you, bye guys. Hey guys, ஸோ இப்போ நாங்கள் கொஞ்சோண்டு அந்த வீடியோ ஷூட்லாம் முடிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். அண்ட் மேலே தான் ஒரு லொக்கேஷன் இருக்குது, அந்த லொக்கேஷன் பாருங்கள். இங்கேருந்து அந்த லொக்கேஷன் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கும். ஸோ வாங்க அங்கே போய் காட்டுறேன். அண்ட் அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் எவ்வளோ அழகான வியூ பாயிண்ட் இருக்கும். அது நடுவில் ஒரு பெரிய கிரவுண்டு மாதிரி செஞ்சுருக்காங்க. ஸோ அங்கே போய் சுற்றி காட்டுறேன், வாங்க போய் பார்க்கலாம். அண்ட் கைஸ், ஃபைனலி நாங்கள் அந்த அட்மைரபிளான இடத்துக்கு வந்தாச்சு. இப்போது இங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி போகணும்.
இங்கேருந்து வியூ பாயிண்ட்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். நான் கொஞ்சம் முன்னாடி போய் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் வாங்க. பாருங்கள், தம்பியும் vlog எடுக்கிறான். பாருங்கள், சன்செட்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கொஞ்சம் மேலே போகணும். ஸோ வாங்க மேலே போய் காட்டுறேன். இங்கே டிரைவிங்லாம் கற்றுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். சிக்கோ ஸோ தி எக்ஸாக்ட் ரியல் ஆப்போசிட் வியூ நான் காட்டுறேன். எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு பாருங்கள். லாஸ்ட் டைம் நான் வந்து இது காட்டவே இல்லை. ஸோ ஹியர் இஸ் த வியூ. சரிங்களா? செம்மையாக இருக்கு பாருங்க. சன்செட்டோட ஷேடு ஃபுல்லாக அதுலேயே அடிக்குது. அப்படியே அந்த எப்படி சொல்கிறது, ஷைன் ஆக்குது அந்த மலையெல்லாம் அழகா. என் தம்பி ஜாலைனா காட்டிட்டு இருக்கான். ஸோ பாருங்க. ஸோ கைஸ், ஃபைனலி இப்போ நாங்கள் ரேப்க்கு வந்தாச்சு. இத்தோட நாங்கள் வந்து கதா காய்ச்சனா. ஸோ இத்தோட நாங்கள் வந்து இன்றைக்கான vlog-ஐ முடிச்சுக்கிறோம். ஸோ இப்போ போயிட்டு வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அண்ட் அதுக்கப்புறம் vlog-ஐ வந்து எடிட் பண்ணி போடுறது தான் என்னோடய இப்போ மெயின் வேலை. ஸோ நானும் என் தம்பியும் கொஞ்சம் வீடியோ ஷூட்லாம் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். ஸோ இதுக்கு பேக் சைட்லலாம் பாருங்கள் ஏங்க எப்படி இருக்குது. ஸோ அங்கே பசங்க நல்லா கஞ்சா அடிச்சுட்டு ஜாலியாக வைப் பண்ணிகிட்டே இருக்கானுங்க. வம்புக்கு இழுக்கிறானுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன பண்ணுறானுங்கட்டு. பட் அது வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ see you, bye bye, take care.